ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த ஆடி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 16/7/2026 வியாழக்கிழமை இரவு 11:37 வாக்கியப்படி வந்து 17/7/2026 வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கும் வந்து மக நட்சத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து மக நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், அது நீங்க என்ன கோவில் வேணா இருக்கலாங்க. விநாயகர் கோவிலா இருக்கலாம், அம்மன் கோவிலா இருக்கலாம், சிவன் கோவிலா, பெருமாள் கோவில், எந்த கோவில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல உங்களுக்கு ஈஸியா நீங்க போயிட்டு வர மாதிரி இருக்குதோ அந்த கோயிலுக்கு போயிட்டு இறைவனை வழிபாடு பண்ணிட்டு, அதாவது நெய்யினால பலகாரம் இருக்கு இல்லைங்களா, ஸ்வீட், அது வந்து என்னன்னா நெய்யினால செஞ்சிருக்கணும். அந்த ஸ்வீட்டை வந்து ஏழைகளுக்கு தானம் கொடுக்கணும். ஏழைகளுக்கு தானம் கொடுக்கணும்னா ஒரு ஸ்வீட்டு இப்போ கொஞ்சமா ஒருத்தருக்கோ 2 பேத்துக்கு கூட கொடுக்கலாம். நீங்க நிறைய வாங்கி செலவு பண்ணி அதை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்களால என்ன முடியுதோ ஒருத்தருக்கோ 2 பேத்துக்கோ கொடுத்தா கூட அது தானத்துல தான் கருதப்படும். அதோடைய பலாபலன்கள் கட்டாயம் உங்களுக்கு உண்டு. நிறைய காசு போட்டு செலவு பண்ணி நீங்க கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. இல்ல நீங்க வீட்டிலேயே செய்ய முடிஞ்சாலும் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. அத செஞ்சு எடுத்துட்டு போய் கூட நீங்க குடுத்துக்கலாம். இந்த தான தர்மங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா தனுசு ராசியில இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். ஆனா இது செய்யறதுனால என்ன அப்படின்னா, இந்த 1 வருடம் முழுவதுமே பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. தண்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு வராது. மன சஞ்சலம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெருங்காது. பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறதும், தொழில்ல எதிரிகள், போட்டிகள் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு வரவே வராது. இது செய்யறதுனால ரொம்ப ரொம்ப நல்லது. இது 1 ஆண்டுக்கு மட்டும்தான். தனுசு ராசிக்கு ஆடி மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நல்ல பலாபலன்கள் இருக்கா அப்படின்னா, 9 கூடிய சூரியனும் அஷ்டமத்துல போறாரு. உங்க ராசி அதிபதி அஷ்டமத்துல போய் உச்சமாகுறாரு. அஷ்டமத்துல வந்து கிரகங்கள் அதிகமாக இருக்கு. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பார்க்கறாரு. அதாவது நீங்க வந்து காலமாவே உங்களுக்கு வந்து என்னன்னா, சனி வந்து அர்த்தாஷ்டமத்து சனி, சனியோடைய பார்வை இருக்கு. அதனால நீங்களாவே என்ன மைண்ட் செட்டப் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, நமக்கு எதுக்கு மத்தவங்களுடைய வம்பு, நம்ம உண்டு, நம்மளுடைய ஒர்க் உண்டு அப்படின்னு போயிரலாம் அப்படின்னு நீங்க மைண்ட் செட்டப் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுபடிதான் நீங்க நடப்பீங்க. ஆனா சூழ்நிலை அப்படி விடுமா? கிரகம் அப்படி விடுமா? சனி அப்படி விடுவாரா? அஷ்டமத்து குரு அப்படி விடுமா? அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது ஒரு ரூபத்துல உங்கள கோவத்த தோன்றதுக்கு, உங்களைய ரியாக்ட் பண்ணி வைக்கிறதுக்கு கிரக அமைப்புகள் வரும். செவ்வாய் வந்து உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து உங்க ராசிய பார்க்கறதுனால, கோவத்த தூண்டி விடக்கூடிய அத்தனை விஷயங்களையும் செய்யும். அதனால நிதானத்த இழக்காம இந்த மாதம் நடக்கணுங்க. இந்த மாதம் வந்து என்னன்னா, ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு வந்து என்னன்னா, நீங்க நிதானத்தோட கையாளணும். பணத்தட்டுப்பாடு அந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிக்கலாம். ஆனா, நீங்க செய்யக்கூடிய விஷயனால மத்த சூழ்நிலைகள், அதாவது ஒரு பிசினஸோ, படிப்போ, இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்போ எதுவுமே பாதிக்கக்கூடாது. அப்போ நீங்க நிதானத்தோட நடக்கணும். நிதானம் மீன்ஸ் என்னன்னா, கோவப்படாம, உணர்ச்சி வசப்படாம, பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா, அஷ்டமஸ்தானம் வலுப்பெற்றிருக்கு. செவ்வாயும் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிய பார்க்குறாரு. அப்போ எப்பல்லாம் கோச்சாரத்துல செவ்வாய் சந்திரன பாக்குதோ, இது கூட சனியும் பாத்துட்டு இருக்கு. உங்களுக்கு பிரச்சனைகள விலக்கி விடுறதுக்கு குரு பார்வை இல்ல. ஸோ இந்த விஷயம் எல்லாமே அ ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இல்லாம வந்து கிரக சூழ்நிலைகள் மறைஞ்சு இருக்கனால, பலாபலன்கள் குறைவா இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்துல தெய்வ வழிபாடு, பொறுமையும், நிதானத்தையும் கடைப்பிடிச்சீங்கனாலே 1% பிரச்சனை கூட வராது. பிரச்சனை வராது மீன்ஸ் என்னன்னா, தலைக்கு வர்றது தலைப்பாயோட போயிரும். அதனால நீங்க கவலைப்படாம இருங்க. பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. தொழில பொறுத்தவரைக்கும் வழக்கம் போல தான். தொழில் ஸ்தானத்துக்கு சனியோடைய பார்வை இருக்கு. உழைப்புக்கு தகுந்த பலாபலன்கள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகளா இருந்தாலும் அத நிவர்த்தி பண்றதுக்கு என்ன விஷயத்த நீங்க செய்ய போறீங்க அப்படின்னு யோசிச்சு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு உண்டான உழைப்ப போடும்போது கட்டாயம் உங்களுக்கு அது நடக்கும். எதுலயுமே அகலக்கால் வைக்காதீங்க. இந்த அஷ்டமத்து குரு, அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்துல ராகுவும், 9ஆம் இடத்துல கேதுவும் இருக்கு. அது கூட வந்து புதன் பாதகாதிபதிங்க. செவ்வாயும் புதனும் சேர்றதுனால, நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க. ஒரு நெருங்கின கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட ஆசைகள், உங்களுக்கு பணம் தேவை அப்படிங்கும்போது, உங்களுடைய ஆசைகள தூண்டி விடுறதுக்குன்னே ஏதாவது ஒரு இது வரும். அதனால இதுல எல்லாத்தையும் கவனமாக இருக்கணும். நீங்க கடன் கஷ்டத்துலருந்து வந்துரலாம் அப்படின்ட்டு ஏமாறுறவங்க போய் பெரிய பணக்காரங்கள ஏமாத்தவே முடியாது. ஏன்னா, அவங்களுக்கு பிராக்டிகல் லைஃப் தெரியும். நெறைய கொஸ்டின் கேட்பாங்க. யார் ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்காங்களோ, அவங்கள தான் ஈஸியா ஏமாத்த முடியும். ஏன்னா, இந்த கஷ்டத்துலருந்து எப்படியாவது ரிலீஃப் ஆனா பரவால்ல, அப்படின்னு அவங்க மைண்ட் செட்டப் இருக்கும்.
அதனால ஈஸியா அப்ரோச் பண்ணி, ஈஸியா ஏமாத்திட்டு போயிருவாங்க. இதெல்லாம் ரொம்ப கவனமா ஹேண்டில் பண்ணணும். தனுசு ராசிக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே பொறுமையாவும், நிதானத்தையும் கடைபிடிக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமா யோசிச்சு செயல்படுத்துங்க. உணர்ச்சி வசப்பட்டு டக்கு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து செயல்படுத்தாதீங்க. இது நல்லது, இது இது பண்றது, இத போனா நம்ம கடன அடைச்சிரலாம். இத போ இத போட்டா நம்ம தொழில் பிசினஸ்ல ஆஹா ஓஹோன்னு லாபம் சம்பாரிச்சிரலாம். அப்படிங்கிற ஒரு சிந்தனை மட்டும் விட்டுருங்க. எந்த ஒரு முடிவுமே நிதானமா யோசிச்சு செயல்படுத்தணும். உங்களுக்குன்னு ஒரு வெல்விஷர் இருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்க. இத செஞ்சா என்ன பாசிட்டிவான விஷயம் வரும்? நெகட்டிவான விஷயம் என்ன வரும்? சப்போஸ் நெகட்டிவா இருந்தா அத நம்ம எப்படி எதிர்கொள்ளணும்? அப்படின்னு பல தடவ, ஒரு தடவைக்கு பல தடவ, 100 தடவ கூட யோசிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுத்தா அதுல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரிங்களா? அதனால வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல தடவ யோசிச்சு செயல்படுத்தி பாருங்க மனசுல. அதுக்கப்புறம் நீங்க அத எடுங்க. ஏன்னா டக்கு டக்குன்னு கஷ்டமான காலகட்டங்கள்ல நமக்கு சரியான கைடன்ஸும் வேற கிடைக்காது. அதனால தான் வந்து இறை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. உபாசன தெய்வங்கள் இருந்துச்சுன்னா, அந்த உபாசன தெய்வங்க கிட்ட கேளுங்க. கரெக்ட்டான நமக்கு எதுக்கு தெய்வத்த வழிபாடு பண்றோம் அப்டின்னா, கஷ்டமான ஒரு சூழ்நிலைகள்ல ஒரு வந்து நமக்குன்னு ஒரு அரவணைப்பு கிடைக்கிறது. நமக்குன்னு ஒரு நல்ல வழி காமிக்கிறதுக்கு, ஒரு நல்ல ஒரு குருவா எங்கேயாவது ஒருத்தவங்க வந்து, "இப்படி போகாதீங்க, இப்படி போங்க" அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தங்க தெய்வத்துடைய ரூபத்துல வருவாங்க. அதுக்காக தான் தெய்வ வழிபாட ஆத்மார்த்தமா பண்ணுங்க. சில சில பரிகாரங்கள பண்ணிக்கங்க அப்படின்னு நம்ம சொல்றது. எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வு இருக்கு. நெறைய பேர் என்ன செய்றாங்க அப்டின்னா, கிரகங்கள் நம்மளை தண்டிக்குதுன்னு நெனைப்பாங்க. கிரகங்கள் உங்களை வலுப்படுத்துது. உங்களை கஷ்டங்கள் அப்டின்னா, அந்த கஷ்டங்கள்ல இருந்து என்ன செய்யணும்? மீண்டு வரதுக்கு கட்டாயம் வழி இருக்கும். நம்ம கண்ண மூடிட்டு கடவுளையும் திட்டுறோம், கிரகங்களையும் திட்டுறோம். ஆனா, நமக்கு கண் முன்னாடியே இருக்கும். ஸோ, அதனால தெய்வ வழிபாட பண்ணுங்க. தொழில் மூலியமா நல்ல வருமானம் இருக்கா? அப்டின்னா, கட்டாயம் இருக்கு. ஏன்னா, உங்களுக்கு 2ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. அஷ்டமத்துல உச்சமானாலும் உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்த பார்வையிடுறதுனால என்னன்னா, வருமானத்துக்கு எந்தவித தடையும் இருக்காது. நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கனாலும், அந்த பிசினஸ் மூலியமா ஏதாவது ஒரு ரூபத்துல கட்டாயம் பணம் வந்துகிட்டே இருக்கும். நிரந்தரமான பணம் வரும். நல்ல வருமானம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க. சில பேர் ஆல்ரெடி பிசினஸ் போட்டவங்க லாக் ஆகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, அஷ்டம ஸ்தானம்ங்கும்போது சில சட்ட சிக்கல்கள் இருக்கும். ஒரு கோர்ட்டு கேஸ் ஏதோ ஒண்ணு டாக்ஸ் ஃபைல் பண்றது, இது மாதிரி ஏதாவது ஒரு குளறுபடி ஆகி பணம் எடுக்க முடியாத மாதிரி, உங்க கண் முன்னாடியே உங்க பணம் இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்துல லாக் ஆயி நிக்கும். அந்த மாரி சில விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமாக இருங்க. ஆனா பணத்தட்டுப்பாடுங்கிறது வராது. ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா எல்லா விஷயத்திலயும் ஏன்னா அஷ்டமஸ்தானம் வலுப்பெற்றிருக்கனால, இந்த தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, கூடுதல் கவனத்தோட செயல்படணும். நீங்க வந்து ஒரு வொர்க் பண்றவங்களா இருக்கீங்க அப்டின்னா, அலட்சியமா இருக்கக்கூடாது. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, மைண்ட் டிஸ்டர்பா இருக்கு, அல்லது உடல் ரீதியா பாதிப்புகள் இருக்கு. இந்த மாரி எதுவா இருந்தாலும் கன்சர்ன் அந்த மேனேஜரோ அல்லது உங்களுக்கு உயர் அதிகாரிகிட்டோ அவங்க கிட்ட தெளிவா சொல்லிட்டு லீவு போட்டுருங்க. இல்ல உங்கனால முடியாமயே ஓவர்லோட் ஆயி நீங்க வொர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு மிஸ்டேக் ஆயிரும். அதுலேருந்து வெளியிலயே வர முடியாது. உங்களை பயங்கரமா ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அதனால நீங்க அத ரொம்ப குற்ற உணர்ச்சிக்கு ஆளாகுற மாரிலாம் இருக்கும். நீங்க தப்பு செஞ்சிருக்க மாட்டீங்க. ஒரு சின்ன அலட்சிய மிஸ்டேக்கு பெரிய விஷயத்துல கொண்டு போய் விட்டுரும். அதனால கவனமாக இருக்கணும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு அக்கவுண்ட், கேஷ் இது மாரிலாம் ஹேண்டில் பண்றீங்கன்னா, ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுக்கு எதிரிகள் தொந்தரவு இந்த வாட்டி அதிகமா வரும். கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும். சில கோளாறுகள்லாம் வருங்க. அது ஏன், எதனால அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா, அஷ்டமஸ்தானம் வலுப்பெற்றிருந்துச்சுனாலே இந்த கண் திருஷ்டி இந்த மாரி விஷயங்கள்லாம் வரும். அதே மாரி வந்து உங்க மேல ஜெலஸ் இருக்கிறவங்க உங்களுக்கு பேக் சைடுலேருந்து வேல பார்ப்பாங்க. உங்களைய வந்து டவுன் பண்றதுக்கு. இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால கவனமா இருக்கணும். சில பேருக்கு வந்து மாற்றங்கள் நெறைய பேருக்கு வேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வேல போனாலும் 1 ஆர் 2 மந்த்ஸ்ல கட்டாயம் வேல கிடைச்சிரும். அதனால கவலைப்பட வேண்டாம். உத்தியோகத்துல இருக்கவங்களும் கட்டாயம் கவனம் தேவை. படிப்ப பொறுத்தவரைக்கும் 4ஆம் இடத்துல சனி. ஆனா குரு பார்க்குறாரு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கு. படிப்புல நல்ல ஆர்வம், நல்ல அமைப்புகள், சிறப்பான கல்வி இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். ஞாபக மறதி இருந்தா கூட இந்த குரு பார்வையினால உங்களுக்கு இப்ப மறதி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்காது. அடுத்தடுத்து முன்னேறி படிக்கக்கூடிய விஷயங்கள்ல மட்டும் உங்களுக்கு ஆர்வம் செலுத்துவீங்க. உயர்கல்வியில இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நல்ல முறையில வெளியில வர்றது, அதே மாரி நல்ல ரேங்க் ஹோல்டரா வர்றது,
நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகுறது, இந்த மாரி விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். உயர்கல்வியும் சிறப்பா தான் இருக்கு. தனுசு ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டு. நெறைய பேர் வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. ஏதாவது கடன் இருக்கு அப்படின்னா, கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. அதே மாரி அஷ்டமஸ்தானம் வலுப்பெற்றிருக்கனால, கணவருடைய தேக ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது உங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, உடனடியா மருத்துவர கூட்டிட்டு போய் ஆலோசனை பண்ணணும். இல்ல அப்படின்னா, அது பெரிய பிரச்சனைகள உண்டு பண்ணும். சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மனக்கவலை அளிக்கிற விதமாக கணவருடைய நடவடிக்கைகள் இருக்குங்க. அஃபயர்ஸ் ஆகுறது, இந்த மாரி விஷயங்கள். ஏன்னா, பொதுவா அஷ்டமஸ்தானத்துல வந்து கிரகங்கள் இருக்கு அப்படின்னா, இந்த மாரி வந்து 3ஆம் நபருடைய தலையீடுகள் வந்துரும். அதனால வந்து உங்களுக்கோ, அல்லது உங்களுடைய கணவருக்கோ வந்து பிரச்சனைகள் ஏற்படலாம். பொதுவாகவே கணவருக்கும், உங்களுக்கும் பிரச்சனைகள் அதிகமா வரத்துக்கு இந்த மாதம் வாய்ப்பு இருக்கனால, கவனமாக இருக்கணும். நீங்களும் வார்த்தைகள நிதானமா இருக்கணும். நீங்க ஒரு விஷயத்த செய்றது, உங்க லைஃப் பார்ட்னர் ஒரு விஷயத்த செய்றது. இதனால சண்டை சச்சரவுகள் இந்த மாரி வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கூடுதலான கவனம் தேவை. பொதுவா அஷ்டமஸ்தானம் வந்து கணவர் மட்டும் கிடையாது. உங்களுக்கும் அவப்பெயர்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து ஒரு ஒர்க் விஷயமா வெளில போவீங்க. அது ஏதாவது மிஸ்யூஸ் ஆகுறதோ, கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் சொல்லுங்க. உங்களுடைய வீட்டு பிரச்சனைகள வெளில போய் சொல்லாதீங்க. உங்களுடைய கணவராக இருக்கட்டும், அப்பா, அம்மாவா இருக்கட்டும், இந்த மாரி செய்றாங்கன்னு வெளில யார்கிட்டயும் இந்த காலத்துல சொல்லாதீங்க. அது எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி. ஷேர் பண்ணீங்க அப்டின்னா, கட்டாயம் அது உங்களுக்கு ஒரு மைனஸு. நீங்க உங்க தோழிகிட்டயே சொல்றீங்கன்னா கூட, அவங்க போய் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால அதெல்லாம் பெரிய பிரச்சனைகள தான் உங்களுக்கு கொண்டு வரும். அதனால இந்த காலகட்டத்தில உங்களுக்கு என்ன ப்ராப்ளமா இருந்தாலும் கண்ணாடி பார்த்து சொல்லுங்க. செல்ஃபா மோட்டிவேட் பண்ணிக்கங்க. ஆனா நீங்க புதுசா ஏதாவது விஷயத்த ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, இந்த காலத்தில யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு சக்சஸ குடுக்கும். வருமானத்துக்கு நல்ல வழிய சொல்லிருங்க. தனுசு ராசியில இருக்கக்கூடிய கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் தான். அதாவது நெகட்டிவா, பாசிட்டிவோ கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து மக்கள் கிட்ட சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு உயரிய லட்சியம் தான். அந்த லட்சியத்த இந்த மாதத்துல நீங்க அடைஞ்சிருவீங்க. ஏன்னா 8ஆம் இடம் வலுப்பெற்றிருக்கனால, அஷ்டமம் அப்படிங்கிறனால ஈஸியா போய் பா பாசிட்டிவோ, நெகட்டிவா பப்ளிசிட்டி ஆகறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனா பப்ளிசிட்டி ஆயிருவீங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல மீடியா ஃப்ரேம் கொண்டு வருவீங்க. மக்கள் கிட்ட ஈஸியா சென்றடையறது, உங்கள ஞாபகம் வச்சுக்கிறது, அதே மாரி உங்களுடைய திறமைகள்லாம் வெளிப்படுறது, பணம், காசு நெறைய சம்பாரிக்கிறது, வெளிநாடுகளுக்கு போய் நிகழ்ச்சிகள் நடத்துறது, நெறைய பேத்துக்கு சினிமா வாய்ப்புகள் கிடைக்கிறது. இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. பொதுவா தனுசு ராசிக்கு வாகனம் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கு. புதனும், செவ்வாயும் சேர்றதுனால ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் இது சூப்பரான ஜாக்பாட்டான காலம் தான் நான் சொல்லுவேன். அ நிலம் சம்மந்தப்பட்டதுன்னா, இந்த புரோக்கரேஜ் இந்த மாரி விஷயங்கள்லாம் இந்த டைம்ல பண்ணீங்க அப்டின்னா, நல்ல காசு, பணம் பார்க்கலாம். திடீர்னு இருப்பீங்க. சும்மா இருக்கும் ஒரு லட்சக்கணக்குல காசு வந்துரும். அந்த மாதிரி வந்து நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி போடுறீங்களோ, அந்த அளவுக்கு நல்ல காசு, பணம் அப்படிங்கிறது எஃபோர்ட்லெஸ் மணி அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு உறுதியா உண்டு. ஏன்னா, அஷ்டமஸ்தானம்னு சொல்லியிருக்கேன்ல, அந்த அஷ்டமஸ்தானமே வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான உழைப்ப போடாம நல்ல கொஞ்சம் உழைப்புக்கு பெரிய காசு. அந்த மாரி கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது அஷ்டமம்ங்கிறது திடீர் விபரீத ராஜயோகம். ஏன்னா அஷ்டமத்துல குருவும், சூரியனும் சேர்ந்திருக்குது. அது கூட புதனும் சேர்றதுனால திடீர் விபரீத ராஜயோகம். அது போக 10ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு நீச்சமாகறதுனால பெண்கள் வழி ஆதாயம் உண்டு. 6 கூடையவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, 10ஆம் இடத்துல நீச்சமாகுறாரு. அதனால நீங்க உங்களுடைய தொழிலு, உத்தியோகம் இதுல அதிகமான கான்சன்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, பெரிய லெவல்ல பணம் பார்க்க முடியும். இத விட்டுட்டு மனைவி கூட சண்டை போடுறது, கணவன் மனைவி பிரிவு, அதாவது சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் வந்து பிரிவு, இந்த மாரி விஷயங்கள் அடிக்கடி உங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணும். பொதுவாவே கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட அனுசரிச்சு போணும். மனைவியாக இருந்தால் கணவன் கிட்ட அனுசரிச்சு போணும். காசு, பணம் வரக்கூடிய நேரத்துல பிரிஞ்சு போறேன், அப்படி இப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. இந்த 1 மாத காலத்துல எந்த ஒரு முடிவுமே எடுக்காம முடிவ தள்ளி போடுங்க. சண்டை சச்சரவுகள் வந்தா முடிவ தள்ளி போடுங்க. அதுதான் நல்லது. தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. தாய் வழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது சொத்துக்கள் இருந்தா, அதுல ஏதாவது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, தீராத ப்ராப்ளம் இருக்கு. பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனைகள்லாம் இருக்கு அப்டின்னா, இந்த காலகட்டத்தில திடீர்னு ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகும். தாய் வழி சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கி, அந்த சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். அதே நேரத்தில தந்தை வழிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன மருத்துவ செலவுகள் இருக்கு. தந்தைக்கு
ஒரு மருத்துவ கண்டம், மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கு. அதனால உடல்நிலைய ரொம்ப கவனமா பார்த்துக்கணுங்க. அப்பா, அம்மா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க வழியில கொஞ்சம் தந்தைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா அஷ்டமத்துல போய் சூரியன் இருக்கனால மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்கு. பொதுவாவே அஷ்டமம்ங்கிறது வந்து சர்ஜரி கண்டத்தை ஏற்படுத்தும். அதனால உங்களுக்கும் மருத்துவ செலவு இருக்கு. அதனால வண்டி வாகனங்கள்ல போகும்போது பார்த்து நிதானமா போங்க. இந்த அரசாங்க துறையில இருக்கவங்களுக்கு, தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க துறையில இருக்கிறவங்களுக்கு, நல்ல விஷயங்களும் இருக்கு, கெட்ட விஷயங்களும் இருக்குது. அதாவது 2மே இப்படிதான் இருக்கும். நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, அந்த சூழ்நிலை, காலங்கள் இது எல்லாமே இப்ப டைமிங்ஸ் இதெல்லாம் பொறுத்து தான் நீங்க எல்லா விஷயத்தையுமே மூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த மாசம் வந்து உங்களுக்கு திடீர்னு ஒரு ராஜயோகம் வரும், ஜாக்பாட் வரும். அதே நேரத்துல பிரச்சனைகளும் வரும். நீங்க உயர் அதிகாரி சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு விஷயத்த செய்வீங்க. ஆனா அதுக்கு உண்டான காசு, பணம், ப்ரமோஷன்ஸ் உங்களுக்கு தேவையான சில விஷயங்களும் கிடைக்கும். அதே நேரத்துல பனிஷ்மென்ட், என்கொயரி சேர்ந்து வரும். ஸோ இது எல்லாமே யோசிச்சு செயல்படுங்க. இதனால நமக்கு என்ன பின்விளைவு வரும்? அத எப்படி பாலிஷா பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி யோசிச்சு செய்யணும். ஆனா ஜாக்பாட்டும் இருக்கு. அதே நேரத்துல பிரச்சனையும் வரும். அதாவது ஒரு அதிர்ஷ்டமும் உண்டு, ஆபத்தும் உண்டு. 2ம் சேர்ந்தே வரும். அதனால அதுக்கு தகுந்த மாரி சிந்திச்சு செயல்படணும் அரசாங்க அதிகாரிகள். தனுசு ராசியில இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் சிந்திச்சு செயல்படணும். இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான காலகட்டம் தான் நான் சொல்லுவேன். என்ன அற்புதமானன்னா, அஷ்டமஸ்தானத்துல மட்டும் ஒரு நல்ல கிரகங்கள் உச்சமா இருக்கு. சூரியனும் உச்சமா இருக்கு, குருவும் உச்சமா இருக்கு அப்படின்னா, அரசியல்வாதிகளுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு. சனி பாக்குது, செவ்வாய் பாக்குது அப்படின்னா, அதாவது நீங்க வந்து ஒரு தப்பு செஞ்சு ஒரு பனிஷ்மென்ட் ஆனா கூட என்னைய வந்து அதுக்கு அகைன்ஸ்டா நீங்க வந்து பாலிடிக்ஸ் பண்ண முடியும். உங்க மேல மக்கள் வந்து பாவப்படுற மாரி, உங்களுக்கு தகுந்த மாரி, உங்க மேல சிம்பத்தி ஏற்படுற மாரி நீங்க அப்படியே மாத்தக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு இருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. பாலிடிக்ஸ் அப்படின்னாலே இந்த மாரி செய்யறது தானே! சிம்பத்திய கிரியேட் பண்றது தானே! அதனால நீங்க வந்து செய்யாத தப்புக்கே என்னைய வஞ்சிக்குது அப்படிங்கிற மாரிலாம் நீங்க பண்ணலாம். உங்களுக்குன்னு ஒரு லைம்லைட் வரும். மக்கள் கிட்ட சென்றடைவீங்க. நியூஸ்லலாம் நீங்க வந்து தலைப்புச் செய்தியா மாறுற அளவுக்கு கூட தனுசு ராசிக்கு இருக்கு. ஆனா ஃபேவர் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்கு உங்களுக்கு தான் இருக்குது. இந்த காலகட்டத்த கரெக்ட்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு அரசியல்ல நீங்க ஒரு முக்கிய புள்ளியா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. சில பேருக்கு திடீர்னு பதவிகள் கிடைக்கும். காசு, பணம் சம்பாரிக்க முடியுங்க. நல்ல பொசிஷனுக்கு உங்கனால வர முடியும். பொதுவா தனுசு ராசிக்கு ஒரே வரியில சொல்லணும் அப்டின்னா, தெய்வ வழிபாடு வழிபாடு பண்ணிக்கங்க. நிதானமா செயல்படுங்க. பொறுமையா செயல்படுங்க. அதிர்ஷ்டமும் இருக்கு, ஆபத்தும் இருக்கு. 2ம் சேர்ந்தே தான் வரும். அதனால சிந்திச்சு பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.